RAJDOOT.com. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ராஜ்தூட்டில் பேட்ரி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறது எப்படி. அதாவது பேட்ரி ப்ரொவிஷனே இல்லாத ஒரு வண்டிக்கு பேட்ரி புதுசாக எப்படி போடுறது, எங்கெங்கிருந்தெல்லாம் ஒயரிங் பண்ணுறது, அந்த ஒயரிங்கை நம்ம எப்படியெல்லாம் கொண்டு போகிறோம், அந்த ஒயரிங் மூலமாக டேஞ்சர் லைட்டு, பேட்ரி சார்ஜிங், தென் பார்த்திங்கன்னா 4 இண்டிகேட்டர்ஸ், தென் ஹாரன், இது எல்லாமே அதில் எப்படி லூப் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுதான் நம்ம ஒயரிங் பண்ணியிருக்கிற வண்டி. ராஜ்தூத்தில் ப்ரைம் மாடல், ரொம்ப ரேரான மாடல் ராஜ்தூத் ப்ரைமு. பார்த்திங்கன்னா தெரியும், இந்த வண்டியில் பேட்ரிக்கான எந்த ஒரு ப்ரொவிஷனும் இல்லை, பேட்ரி ஸ்டாண்டும் எதுவுமே இல்லை. இந்த வண்டியில் நம்ம கம்ப்ளீட்டாக ஒயரிங் பண்ணி முடிச்சிட்டோம். உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், நான் கம்பெனி ஒயரிங் கிட்டலாம் வாங்கலை, எல்லா ஒயருமே நான் கையால் தான் போட்டிருக்கேன். எல்லா ஒயருமே தனித்தனியாக வந்திருக்கும். பேட்ரி ப்ரொவிஷனுக்கு இடம் இல்லாதனால பேட்ரி நான் இங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இது ஹைட்டும் பார்த்திங்கன்னா ஈவனாக ஒரே லெவலில் இருக்குது, அதனால் உங்களுக்கு சீட் போடும்போது டிஸ்டர்ப் பண்ணாது. இதில் என்ன பண்ண போகிறேன்னா, மேக்னெட்டுக்குள்ளே 3 காயில் வரும். அதாவது 2 லைட்டிங், ஒரு சார்ஜிங். இந்த சின்ன காயில் தான் வந்து சார்ஜிங் காயில். இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த பெரிய காயிலும், அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய இந்த பெரிய காயிலும் லைட்டிங் காயில். டாப்பில் வர்றது, டாப்பில் இந்த ஓரத்தில் இருக்கிறது இதுதான் ஸ்டார்டிங் காயில். இது ஆக்சுவலாக பாயிண்ட் செட்டில் இருந்து எலக்ட்ரானிக் பண்ணியிருக்காங்க. உள்ள பாயிண்ட் செட்டும் அண்ட் கண்டென்சரும் இருக்கும், பாருங்கள் தெரியும். இந்த கண்டென்சர் மூலமாக இந்த ஹெச்டி காயிலுக்கு தான் லைன் எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. இந்த ஹெச்டி காயில் மூலமாக தான் ப்ளக் கரண்ட் வரும். இந்த செட்டப்பில் தான் இருக்குது இந்த வண்டி. இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கன்னா, இந்த 2 லைட்டிங் காயிலுமே இந்த வண்டியில் அவுட் ஆயிடுச்சு. 2 லைட்டிங் காயிலையுமே நம்ம எடுத்துகிட்டு ரீவைண்டிங் பண்ணி போட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த சார்ஜிங் காயிலையும் ரீவைண்டிங் போட்டிருக்கோம். லைட்டிங் காயிலுடைய ஒயர் இது வந்து கம்பெனி கிட்டுங்கிறங்காட்டி கலர் கோட் சொல்கிறேன் பாருங்கள். இது இல்லை, இது இந்த ரெட் கலர் ஒயர் வந்து லைட்டிங் காயிலு, இந்த ப்ளூ கலரில் வர்றது ஸ்டார்டிங் காயிலு. இந்த 2 அதனால தான் நான் அடையாளம் தெரியுதுக்காக லூப் பண்ணாமல் விட்டுருக்கிறேன். இந்த 2 தனியாக வச்சுட்டு, இந்த ரெட் லைன் வந்து 2 ஒயிட் கலரில், இதிலேருந்து 2 ஒயிட் கலர் ஒயர் வரும். பார்த்திங்கன்னா ஒன்று வெளியே தெரியும், இன்னொன்று ரொம்ப ஷார்ட்டாக இருந்தங்காட்டி நான் ரெட் கலர் ஒயர் போட்டு வெளியே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த 2 ஒயிட் கலரையும் மேலே கொண்டு வந்து நான் ஒரு ரெக்டிஃபயர் யூனிட் ஒன்று செப்பரேட்டாக வாங்கியிருக்கேன். இந்த ரெக்டிஃபயர் யூனிட்டில் கனெக்ட் பண்ணி இந்த ரெக்டிஃபயர்லேருந்து வர ஒயரை நேராக பேட்டரி கொண்டு போயிருக்கேன். இது ஒரு 200 ரூபா வரும். இந்த ரெக்டிஃபயரு 200 ரூபா 250 ரூபா வரும். இது காயில் ஆல்ட்ரேஷன் பண்ணுற அதே கடையில் இந்த ரெக்டிஃபயர் தனியாக கிடைக்கும். இது எந்த வண்டியோடவும் கிடையாது, ஆல்ட்ரு பண்ணுறது தான். இது ரெக்டிஃபயர் மூலமாக சார்ஜிங்க்கு கொடுத்தாச்சு. ஓகே, நம்ம இப்போ சார்ஜிங் கொடுத்தாச்சு. ஸோ பேட்ரி ஃபிட்டிங் முடிஞ்சுது. பேட்டரியிலேருந்து நம்ம அவுட்லைன் எடுக்கணும் அப்படின்னா, பேட்டரியிலேருந்து ஃபஸ்ட்டு ஒரு அவுட்புட் லைன் எடுத்துப்போம். இந்த மஞ்சள் கலர் பெரிய ஒயர் கனமாக போட்டுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த மஞ்சள் கலர் பெரிய ஒயரில் எடுத்துகிட்டு போகிறேன். அதை அடியில் கொடுத்து இந்த கீயோட இன்புட்டில் இதை கொடுத்துருக்கேன். கீ ஆன் பண்ணால் இந்த பேட்டரி லைன் வெளியே வர மாதிரி, அதே மாதிரி கீ ஆன் பண்ணோன்னே இந்த ரெட் கலர் லைன் வழியாக இந்த லைன் வெளியே போகும். இந்த 2 கீ சுவிட்சில் கொடுத்துருக்கேன். ஒரு ப்ரௌன் அண்ட் ஒயிட் வரும், அந்த இதில் தான் இதை கொடுத்துருக்கேன். ஒயிட்டில் இன்புட்டும் ப்ரௌனில் அவுட்புட்டும் அவுட்புட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த கீழே அவுட்புட் ப்ரௌன் வழியாக இந்த ரெட் கலர் ஒயரை நான் இங்கேருந்து வெளியே எடுத்துகிட்டு வர்றேன். வெளியே எடுத்துகிட்டு வந்து அதே மாதிரி இந்த லைனை சென்டராக கொண்டு போயிருக்கேன். இந்த சென்டராக கொண்டு போகிற லைனில் நம்ம எதெல்லாம் லூப்பாக எடுக்க போகிறோம் வெளியே அப்படின்னா, ஹார்னுக்கான லைன், ஹார்னுடைய கட் அவுட்ரு இதில் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த கட் அவுட்ரு எப்படி லைன் பண்ணுறதுங்க வீடியோ நான் தனியாக போட்டிருப்பேன். அதாவது கீ ஆன் பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய அவுட்புட் டிசி லைன் தான் இந்த ரெட் கலர் ஒயரு. ஹாரனுக்கான ரிலே இங்கே போட்டிருக்கோம். இந்த ரெட் லைன், அதாவது சாவி போட்டு ஆன் பண்ணுற இந்த அவுட் போகிற இந்த ரெட் லைன்லேயே நம்ம என்னென்னலாம் லூப் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இண்டிகேட்டர் ஃப்ளாஷர், இது சாதாரண எக்ஸலோட இண்டிகேட்டர் ஃப்ளாஷர் தான், 12 வோல்ட்டு. இண்டிகேட்டர் ஃப்ளாஷர் இங்கே லூப் பண்ணிட்டோம். இண்டிகேட்டருக்கு லைன் கொடுத்தாச்சு. அதே மாதிரி ஹாரன், இது வழியாக ஹாரனுக்கு ஒரு லைன் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஹாரனுக்கு பேட்டரியோட அவுட் லைன் வேணும்னு ஹாரன் சுவிட்ச் இங்கே இருக்குது. பேட்டரியிலேருந்து வர வேண்டிய அவுட் லைன் எல்லாமே இண்டிகேட்டர் ஹாரனுக்கு எடுத்தாச்சு. இந்த லைனை நேராக எடுத்து போய் இங்கே கொடுக்குறோன்னா, இந்த ரெட் லைன்லேருந்து ஒரு கனெக்டிங் லைனை போட்டு பின்னாடி வர ரியர் பிரேக் லைட் சுவிட்சு கொடுக்குறேன். இங்கேருந்து அவுட் லைன் எடுத்து ஒரு லைன் தனியாக இந்த ரியர் பிரேக் லைட் சுவிட்சுக்கு போகுது. பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பிரேக் லைட் சுவிட்ச் மூலமாக கொடுத்து இந்த ரியர் பிரேக் லைட் ரிமூவ். இண்டிகேட்டருக்கு எப்படி லைன் பண்ணணும் அப்படின்னா, பேட்டரியிலேருந்து வரக்கூடிய லைனை இந்த
இதிலே போட்டிருக்கும் பாருங்கள், B ஃபார் பேட்ரி, L ஃபார் லைனு. பேட்டரியிலேருந்து வர லைன் இதுலேயும், இந்த எல்லுங்கிறத கொண்டு போய் இண்டிகேட்டருடைய சுவிட்சிலையும் கொடுத்துட்டோம்னா வேலை முடிஞ்சது, ஃப்ளாஷர் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஹெட்லைட் ஒயருக்கு வர இன்புட்டில் இருந்து ஒரு லைனை எடுத்துகிட்டு போய் நம்ம பின்னாடி டேஞ்சர் லைட்டு கொடுத்துருக்கு. இந்த ப்ளூ கலர் ஒயரு, இந்த ரெட் கலர் ஒயர் வந்து ஹெட்லைட்டுக்கான இன்புட்டு, இது வந்து டேஞ்சர் லைட்டு அதுக்கு போகிறது. இது வந்து ஹாரனுக்கு எடுத்து விட்டுருக்க லைனு பார்த்தீங்கன்னா, இந்த ஒயருமே அசிங்கமாக ஒரு நூல் கூட தெரியாது. நீட்டாக சீல்டு அண்ட் பேக்கெட்டு எல்லாமே ஸ்லீவ் போட்டு நீட்டாக பக்காவாக பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்லேருந்து கிளியராக ஒரு வாட்டி சொல்கிறேன். அதாவது சார்ஜிங் காயிலேருந்து வர 2 ஒயிட் கலர் ஒயரை 2 ஜாயிண்ட் ஒயர் போட்டு நான் எடுத்துகிட்டு போயிருக்கேன். அதை கொண்டு போய் ஒரு ரெக்டிஃபயரில் கொடுத்து, அந்த ரெக்டிஃபயர்லேருந்து வர அவுட்புட்டை பேட்டரியில் கொடுத்துருக்கேன். பேட்டரியிலேருந்து ஒரு எல்லோ கலர் ஒயர் எடுத்துகிட்டு போய் ஸ்விட்சுக்கு வர இன்புட்டாக கொடுத்துருக்கேன். இந்த ஸ்விட்சில் இருந்து வர்ற அவுட்புட்டை ஒரு ரெட் கலர் ஒயராக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், ரெட் கலர் ஒயரை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இந்த ரெட் கலர் ஒயரில் இடையில என்னென்னலாம் லூப் பண்ணியிருக்கேன்னா, இந்த ஹெட்லைட் டூமுக்குள்ளேயே இண்டிகேட்டருக்கான லூப் எடுத்துட்டேன், ஹார்னுக்கான லூப் எடுத்துட்டேன். வெளியே கொண்டு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, டேஞ்சர் லைட்டுக்கான, அதாவது பிரேக் லைட் ஸ்விட்சுக்கு போகிற அவுட்புட்டாக ஒரு லூப் எடுத்துருக்கேன். இவ்வளோதான் இந்த வண்டியோட மொத்த ஒயரிங்குமே, அதாவது பேட்ரி இன்ஸ்டாலேஷனும். பேட்ரி சார்ஜிங்க்கு ஒரே ஒரு ரெக்டிஃபயர் மட்டும் போட்டிருக்கிறோம். இதுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டயோடை கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் டயோடை விட இந்த ரெக்டிஃபயர் போடுறது ரொம்ப நல்லது, பேட்டரியோட ஹெல்த்தும் நல்லாயிருக்கும்.